தமிழ்நாடு 2026 360 டிகிரி எலெக்ஷன் அப்டேட்ஸ்ல இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து தான் பார்க்க போறோம். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். புண்ணியமூர்த்தி வெங்கட் எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால மன்சூர் நம்ம கூட வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். சிவகங்கை மாவட்டத்துல நம்ம முதல்ல என்ன தொகுதி பார்க்கலாம்? இப்ப நம்ம முதல்ல காரைக்குடி தொகுதியை பார்த்துடலாம். என்ன ரீசன்னா இப்ப காரைக்குடி தொகுதி ஸ்டார் வேட்பாளருக்கான தொகுதி. ஏன்னா சீமான் அங்க நின்று இருக்கிறதுனால நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். காரைக்குடி தொகுதியில இது வரைக்கும் யார் எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்காங்க? காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 5 முறையும், திமுக 3 முறை, மதிமுக 4 முறை, தமாக பாஜக 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவர்களா 3 பேரை சொல்லலாம். அது இயக்குனர் ரமநாராயணன், அப்புறம் ஹெச் ராஜா, பழகற்பையா, இவங்க 3 பேருமே அந்த தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த மாதிரி காங்கிரஸ் தான் இங்க அதிக முறை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. கடந்த தேர்தலையுமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இங்க வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் சார்பில் மாங்குடி அவர் தான் கேண்டிடேட்டா போட்டிட்டாரு. இப்ப சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. பாஜக சார்பில் ஹெச் ராஜா விட மாங்குடி ஒரு 21,500க்கும் அதிகமா டிஃபரன்ஸ்ல வெற்றி பெற்றாரு. அது மட்டும் இல்ல, அமமுக சார்பில் தேர்போய் பாண்டி அவருமே ஒரு 45,000 அளவுக்கு வாக்குகள் இங்க வாங்கியிருக்காரு. நாம் தமிழருமே இப்ப நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க சீமான் இங்க போட்டிடுறாரு. அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா இங்க நாம் தமிழருக்கு மற்ற தொகுதிகளை விட இங்க நல்ல வாக்குகள் அப்படிங்கிறது இயல்புலே இருக்கு. 2021 பாத்தீங்கன்னா ஒரு 24,000 கிட்டத்தட்ட ஒரு 24,000 வாக்குகள் அப்படிங்கிறத இங்க நாம் தமிழர் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இப்ப சீமான் அங்க போயிருக்கிறாரு அப்படின்ற நிறைய கணக்குகள்ல அது ஒரு முக்கியமான விஷயமா இது இருக்கு. 2024 இங்க யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க? 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்ல கார்த்திக் சிதம்பரம் கிட்டத்தட்ட 76,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு அடுத்த இடத்துல வர்றது பாஜகவுடைய தேவநாதன் யாதவ் 42,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. 3வது இடத்துக்கு வர்றது தான் அதிமுகவுடைய சேவியர் தாஸ். 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சியோட இல்லரசு வந்திருக்காங்க. ஓகே. 2026 இந்த தொகுதியில பார்த்தோம்னா காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற மாங்குடி அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அவர் தான் அங்க ரொம்ப நாளா ரொம்ப தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்ற அடிப்படையில. அதே போல முன்னாள் எம்எல்ஏ கே ஆர் ராமசாமி போன்றவர்களும் முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பையனுக்கு திருவாடனையில கொடுக்கறதுனால இங்க அவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஒருவேளை திமுக இந்த தொகுதியில போட்டியிட்டா இயக்குனர் கரு பழனியப்பன், மேயர் முத்துத்துறை, துணை மேயர் குணசேகரன், அதே போல ஜோன்ஸ் ரூசோ அவங்க பேருமே ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. ஒருவேளை திமுக போட்டியிட்டா அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக சார்பில் நம்ம பார்த்தோம்னா முன்னாள் எம்எல்ஏ கற்பகம் இளங்கோ, அதே போல அமமுகல இருந்து அதிமுக வந்த உமாதேவன், அதே போல தேவகோட்டையோட சேர்மன் சுந்தர்லிங்கம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக நகராட்சியில தேவகோட்டை ஒன்று. ஸோ அப்படி அவருமே தொடர்ச்சியா அந்த முயற்சியில இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் பாண்டித்துறை அவர் இருக்காரு. அதே போல முன்னாள் தலைவர் மேப்பல் சக்தி அவங்களாம் இருக்காங்க. மேப்பல் சக்தி தான் பாஜகவுடைய அந்த தொகுதியுடைய இப்ப பணம் பழக்கத்துக்கு முக்கியமான ஆளா இருக்காரு, அவர் இருக்காரு. அதே போல முன்னாள் எம்எல்ஏ சோழன் சீதா பழனிசாமி இவங்க எல்லாமே கூட பாஜகல ட்ரை பண்றாங்க. பாஜக கொடுத்தா அவங்களாம் போட்டிடுவாங்க. அதே போல அமமுகல நம்ம பார்த்தோம் தேர்போய் பாண்டி போன முறையே 45,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அமமுக அந்த சீட்டை பெரும்பாலும் கேட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அவருமே நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நாம் தமிழர்ல சீமான் நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க. அதே போல தாவேக்கால மருத்துவர் பிரபு அவருமே ரொம்ப பயங்கரமா ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய வைரலான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா கூட ஒரு 60 பேரை கூப்பிட்டு பேசினதுல அவருமே இருக்காரு. இந்த தொகுதியில சமூக மக்கள் யார் யார் இருக்கா? இந்த தொகுதியில சமூக மக்கள் அப்படின்னு சொன்னா முக்குளத்தூர், முத்தையர், வல்லம்பர், பட்டியல் சமூகத்தினர் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறதா இருந்தா உடையார், யாதவ, செட்டியார், இஸ்லாமிய சமூகத்தினர் கணிசமாக அந்த பகுதியில வந்துட்டு இருக்காங்க. ஓகே, டன். காரைக்குடி பார்த்தோம். அடுத்து சிவகங்கை சட்டமன்ற தொகுதி பார்க்கலாம். சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்குமே அங்கேயுமே காங்கிரஸ் 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுகவுமே 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 4 முறை, கம்யூனிஸ்ட் 2 முறை, சுயேட்சை 1 முறை அப்படின்னு வெற்றி பெற்றிருக்காங்க. பெரும்பாலும் இது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆரம்ப காலத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் திமுக, இப்போ அதிமுக ஜெயிக்கிற ஒரு தொகுதியாகத்தான் இருக்கு. 2021 என்ன ரிசல்ட் இந்த தொகுதியில்? 2021 அதிமுக செந்தில்நாதன் சிபிஎம் குணசேகரனை விட கிட்டத்தட்ட 11,200 வாக்கு மேல ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி 22,500 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அமமுக அன்பரசன் 19,000 வாக்குகள் வரைக்கும் பெற்றிருக்காரு. அதே மாதிரி 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரம் இங்கேயுமே அவர் தான் முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 66,000 வாக்கு மேல வாக்குகள் பெற்றிருக்காரு. அதிமுக சேவியர் தாஸ் 37,000 வாக்குகள் பெற்றிருக்காரு. பாஜக தேவநாதன் யாதவ் 39,860 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழுடைய எழிலரசி 30,000 வாக்குகள் மேல வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல 2026 கால நிலவரம் என்ன?
2026 பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான் மாவட்ட செயலாளர்னால அவர் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவர் ஏதாவது தொகுதி மாறினார்னா அந்த சூழல் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் அவருமே வந்து சீட்டுக்கான முயற்சியில் இருக்காரு. இளங்கோவன் ராஜா இவங்க பேர் எல்லாம் கூட வந்து அடிபடுது. திமுகவில் பார்த்தீங்கன்னா நகராட்சி தலைவர் துரை ஆனந்த், அதே போல் மாவட்ட துணை செயலாளர் சேங்கைமாறன், அமைச்சர் ராஜகண்ணப்பனோட பையன் திலீப், அவர் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கேயுமே முக்கியமான தலைகள் நிறைய இருக்காங்க. அதே போல இன்னொரு தகவல் ஒண்ணு என்ன வருதுன்னா, சிவகங்கையில வந்து 2 தொகுதி இந்த முறை காங்கிரஸ் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து காரைக்குடி, இன்னொன்னு சிவகங்கை. சிவகங்கையில ப. சிதம்பரம் அவரோட ஆதரவாளர் பச்சேரி சுந்தர்ராஜன் அவர் வந்து போட்டியிடுவதற்கு வந்து தீவிரமான முயற்சிகள்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே போல சுதந்திர நாச்சியப்பன் அவரோட பையன் ஜெயசிம்மன் அவருமே சீட்டுக்கான ரேஸ்ல இருக்காரு. சிபிஐயுமே இந்த தொகுதியில போட்டிடுறதுக்கு வந்து முயற்சியெல்லாம் வந்து பண்ணுவாங்க. சிதம்பரம் அவரோட ஆதரவுல ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவர் CR சுந்தரராஜன் அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதே போல நாம் தமிழர்ல பாத்தீங்கன்னா இந்துஜா ரமேஷ் அவங்க வந்து கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துல முத்துபாரதி, காளீஸ்வரி, கண்ணதாசன் இவங்கெல்லாம் வந்து நிர்வாகிகளா இருக்காங்க. அவங்கள யாராவது வந்து வேட்பாளருக்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் யார் போட்டியிட போறா அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம் எல்லா கட்சியிலையும். சமூக மக்கள் இங்க யார் யார் இருக்கா இந்த பகுதியில்? சமூக மக்கள் அப்படின்னா கல்லர், அகமுடையர், மறவர், யாதவர், பட்டியல் சமூகத்தினருக்கு வந்து அதிகமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்த இடத்துல வந்து உடையார், கிறிஸ்தவர், இஸ்லாமிய சமூகத்தினர் கணிசமா வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து காரைக்குடி, சிவகங்கை 2 தொகுதி வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து மானாமதுரை தொகுதி. இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரே தனி தொகுதி வந்து மானாமதுரை தொகுதி. மானாமதுரை தொகுதியோட தேர்தல் முடிவுகள் இது வரைக்கும் எப்படி வந்திருக்கு? மானாமதுரை தொகுதி வந்து தனி தொகுதின்றதுனாலேயே வந்து கொஞ்சம் முக்கியமான தொகுதியாவே பார்க்கப்பட்டிருக்கு. அதுல காங்கிரஸ் 3 முறையும், அதிமுக வந்து 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. இதுல இடைத்தேர்தலும் ஒண்ணு. அது மாதிரி திமுக 3 முறையும், சுதந்திரா கட்சி 2 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட், தமாக, சுயேட்சை கட்சி எல்லாமே ஒவ்வொரு முறை ஜெயிச்சிருக்காங்க. இது 2020 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்திருக்கு? 2021 திமுகவோட தமிழரசி, இடைத்தேர்தலில் ஜெயிச்ச அந்த அதிமுகவோட நாகராஜன் அவரை விட ஒரு 14,000 வாக்குகள் அதிகமா வந்து வெற்றி பெற்றிருக்காரு. நாம் தமிழர்ல பாத்தீங்கன்னா சண்முக பிரியா வந்து ஒரு 23,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதே போல இப்ப திமுகல இருக்கிற அந்த மானாமதுரையோட சேர்மனா இருக்கிற மாரியப்பன் கென்னடி அப்ப அமமுக சார்பில் போட்டிட்டு அவருமே ஒரு 10,000க்கு அதிகமான வாக்குகள் வந்து வாங்கினாரு. 2024 இங்க யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கினார்? 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே வந்து கார்த்தி சிதம்பரம் தான் ஹைலைட்ல இருக்கிறாரு. அவர் தான் கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காரு. அவருக்கு அடுத்து அதிமுகவுடைய சேவியதாஸ் 33,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக தேவநாதன் யாதவ் வந்து 40,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி எல்ஆர்சி 29,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாதிரியும், நாடாளுமன்ற தொகுதிக்கு வேற ஒரு மாதிரியுமான தேர்தல் முடிவுகள் அங்க கிடைச்சிட்டே இருக்கு. சரி, ஓகே. இப்போ 2026 எலெக்ஷன் 2026 பொறுத்த வரைக்கும் தமிழரசி மீண்டுமே வந்து அங்க வந்து ட்ரை பண்றாங்க. அதே போல முன்னாள் எம்எல்ஏ இப்ப நகர்மன்ற தலைவர் நம்ம சொன்னோம் அமமுகல இருந்து வந்தவர் மாரியப்பன் கென்னடி அவருமே வந்து சீட்டுக்கான முயற்சிகள்ல இருக்காரு. மாவட்ட செயலாளருக்கு அவரோட சப்போர்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதே போல திமுக கூட்டணி கட்சி சிபிஐ, காங்கிரஸ் இவங்களாம் கூட இந்த தொகுதியை வந்து குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. அதிமுகல ஒன்றிய செயலாளர் நாகராஜன் ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவர். அவர் வந்து இந்த முறை வந்து முயற்சி பண்றாரு. நாம் தமிழர்ல சண்முக பிரியாவே கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சண்முக பிரியா வந்து 2021லயுமே போட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறதுனால தாவேக்கால பாத்தீங்கன்னா முத்துபாரதி, காளீஸ்வரி, கண்ணதாசன் இவங்க எல்லாம் நிர்வாகிகளா இருக்காங்க. இது தனி தொகுதியா இருக்கிறதுனால அங்கே போட்டிடுறதுக்கு யார் வாய்ப்பு இருக்கோ அவங்க போட்டிடுவாங்க. இங்க சமூக மக்கள் யார் யார் இருக்கா? இங்க சமூக மக்கள் அப்படின்னு சொன்னா தேவேந்திர குல வேளாளர், மறவர், அகமுடையர் சமூகத்தினர் வந்து அதிகமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்த இடத்துல யாதவர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், வெள்ளாளர், உடையார், நாடார் உள்ளிட்ட சமுதாய மக்கள் வந்து கணிசமா இருக்காங்க. ஓகே, சரி. அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி திருப்பத்தூர் மாவட்டத்தோட கடைசியான தொகுதி வந்து திருப்பத்தூர். ஆனா முக்கியமான தொகுதியும் கூட. திருப்பத்தூர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு டைம் ஜெயிச்சிருக்காங்க. திமுக வந்து 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதுல அமைச்சர் பெரியகருப்பன் மட்டும் 4 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. அதிமுக 3 முறை, கம்யூனிஸ்ட் சுயேட்சை எல்லாம் ஒவ்வொரு முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏறக்குறைய வந்து திமுகவோட கோட்டையாவே பெரியகருப்பன் வந்து மாத்தி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2021 தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது? 2021 தேர்தல் முடிவுகள் வந்து பெரியகருப்பன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அதுலேயே ஜெயிச்சிருக்கிறாருன்றதுனால அவர் தான் இப்பவுமே ஜெயிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 37,000 வாக்குகள் வித்தியாசத்துல மருது அழகுராஜ் வந்து தோற்கடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய கோட்டைக்குமார் கிட்டத்தட்ட 14,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அமமுகவுடைய உமாதேவன் 7,000 வாக்குகள் மேல தான் வாங்கியிருக்கிறாரு. ஸோ 2024 எலெக்ஷன் முடிவுகளுமே எப்படி இருந்திருக்கு? 2024 பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் சிதம்பரம் தான் இங்கேயும் ஒரு 77,000 வாங்கியிருக்காரு. சேவியதாஸ் ஒரு 40,000, அதே போல பாஜக தேவநாதன் யாதவ் ஒரு 33,000 வாங்கியிருக்காரு. ஏன்னா இந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் அதிமுக சேவியதாஸ்க்கு ஃபேவரா இருக்கிறதுனால அவர் வந்து அதிகமாக வாங்கியிருக்காரு.
நாம் தமிழர் எழிலரசை வந்து ஒரு 27,700 இந்த அளவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. 26ல இங்க யார் யார் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு? 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்க ஜாம்பவான் இருக்கிறார் இல்லையா, ஆமா. பெரிய கிருப்பன், அவர்தான் 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 ஸோ அவர் தான் இந்த எலெக்ஷனுமே சீட்டு கேட்டிருக்காங்க. அவர் தான் உறுதியா இருக்கு அப்படின்ற தகவலுமே வந்திருக்கு. அதிமுக சார்பில் சிங்கமுனரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து திவ்யா பிரபு, இவங்க சீட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல பொன்மணி பாஸ்கர், குன்றக்குடி பார்த்திபன் இவங்களுமே சீட்டுக்கான ரேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ யாருக்கு கிடைக்க போகுதுன்றது ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறதா இருந்தா முக்கியமான கட்சி நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கலாம். நாம் தமிழர் கட்சியில ரம்யா மோகன் அவங்க சீட்டு கேட்டிருக்காங்க. தவேகா சார்பில் ஜோசப் தங்கராஜ், சீனிவாசன் சேதுபதி, அஸ்வின் முத்தையா, இவங்க 3 பேருமே நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த ரேஸ்ல இருக்காங்க. ஓகே, சமூக மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் முக்குலத்தோர், பட்டியலினத்தவர், யாதவர், வல்லம்பர், முத்தரையர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் அப்படிங்கிற மாதிரி சமூகங்கள் வந்து பறந்துபட்டு இருக்காங்க. அது போகும் ஒரு சில சமூகங்கள் இருக்காங்க. ஆனால் பொதுவாக வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சமூகங்களா இந்த சமூகங்கள்லாம் வந்து இருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற 4 தொகுதிகள் குறித்து வந்து பார்த்தோம். அடுத்து வேற ஒரு நிகழ்ச்சியில வந்து வேற ஒரு தொகுதி பார்ப்போம். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.